ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போ ஒரு சில முக்கியமான தினங்கள் வருவது இருக்குது. அந்த தினங்கள் வரும்போது அந்த தினங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸ் நிறைய உருவாகும். அந்த மாதிரி இப்போ பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாகிற மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாளாக அமைந்திருக்கு. அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தியானது வருது. நம்மள நிறைய பேர் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகைனா அது விநாயகர் சதுர்த்தியை சொல்லலாம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லாராலையும் பாகுபாடு இல்லாமல் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரும் பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி. இந்த ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தி கரெக்டாக செப்டம்பர் 7 ஆவணியுடைய 22ஆம் தேதி சனிக்கிழமை அதுவுமா வருது. இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முக்கியமான விநாயகர் சதுர்த்தியாக கருதப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கிரகங்களுடைய நிலைகள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிட தாள்களானது ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அப்படி கணிச்சு சொன்ன தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ராசிக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், அப்புறம் மகரம், தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கு வீடியோ பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் உருவாகுது, இந்த யோகத்தில் நீங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தெல்லாம் பெறுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். உங்களுக்கான யோக பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தினா என்ன, விநாயகர் சதுர்த்தியில் என்ன மாதிரியான பூஜை செய்யணும், பூஜைக்கான நேரம் என்ன, எப்படி சிலையை வைக்கணும் அப்படிங்கிற தாள்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கும்ல, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முதல்ல அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆண்டுதோறுமே ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் 3 நாட்களும், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இது 10 நாட்கள் வரையும் கொண்டாடப்படும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் தான் இருக்கிறதுலே பயங்கரமான கொண்டாட்டங்கள் என்று சொல்லப்படுது. கணேச புராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தின்படி விநாயக பெருமான் பத்ரபத மாதத்தின் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறந்தார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலும் இந்த நாளில் தான் விநாயக பெருமானை வழிபடுவது செய்வது மங்களகரமான யோகங்களை உண்டாக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலும் இதே விநாயகர் சதுர்த்தி நாளில் வீடுகள்லையும் வீதிகள்லையும் விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். இந்த நாளில் வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் மற்றும் சிலையை நிறுவது தொடர்பான சில முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதை மீன ராசிக்காரங்க செஞ்சுக்குங்க. ஜோதிடர் பண்டிட் அசுதேஷ் திரிவிக் கூறுகையில் வரக்கூடிய செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை 3:31 மணிக்கே தொடங்குது சதுர்த்தி. மறுநாள் அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் மாலை 5:37 வரைக்குமே சதுர்த்தி இருக்குது. அதனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கான சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 நாள் வருது. உதய திதியின் படி தான் கணக்கில் வைத்துக்கணுங்கிறதுனால விநாயகர் சதுர்த்தி விரதம் செப்டம்பர் 7ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த தினமே சில நிறவி வழிபாடு செய்ய உகந்த நேரம் இருக்கு என்று சொல்லப்படுது. திரிக் பஞ்சாங்கத்தின்படி பிரம்மா சர்வத சித்தி யோகம், இந்திர யோகத்தோடு சித்திர மற்றும் சுவாதி நட்சத்திரங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அடங்குது. இந்து மத நம்பிக்கைகள் படி விநாயகர் பெருமான் மதிய வேளையில் பிறந்தார் என்பது ஐதீகம். அதனால் விநாயகர் வழிபாட்டுக்கு மதிய நேரம் சிறந்ததாக கருதப்படுகிறது. கரெக்டாக திரிக் பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 11:03 முதல் மதியம் 1:34 வரை பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்ய நல்ல நேரமாக கருதப்படுது. 10 நாட்கள் வரை விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் உடையறவங்க 10 நாள் வரை செய்யுங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளை கரைங்க. இல்லை 3 நாள் தான் அப்படிங்கிறவங்க நீங்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு நீர்நிலைகளில் கரைங்க. அதே போல்
வீட்டில் விநாயகர் சிலை நிறுவும் போது திசையை மனதில் வைத்து செயல்படுவது மிக முக்கியமாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி விநாயகர் சிலையை சரியான திசையில் சரியான வழியில் நிறுவுவது முக்கியமானதாக கருதப்படுது. இது குறித்து ஆச்சாரிய ஷியாம் பண்டே கூறுகையில், வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டுடைய வடகிழக்கு மூலையில் விநாயகர் சிலையை நிறுவ வேண்டும் என்று கூறுறாங்க. வடகிழக்கு மூலையில் காலி இடம் இல்லை என்றால் கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் சிலையை நிறுவலாம் என்று சொல்லப்படுது. விநாயகர் சதுர்த்தி விழா மகாராஷ்டிராவில் சிறப்பு வாய்ந்தது. விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் விநாயகர் பெருமானுடைய சிலையை வெகு விமர்சையாக வீட்டிற்கு எடுத்து செல்வாங்க. விநாயகர் சிலை நிறுவக்கூடிய வரைக்கும் விரதம் கடைபிடிக்கப்படுது. இந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். விநாயகர் பெருமான் முழு சடங்குகளோடு இங்கு வழிபாடு செய்யப்படும். பின்னர் அனந்த் சதுர்த்தி நாளில் விநாயகரை மக்கள் நீர்நிலைகளில் கரைப்பாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பை தெரிஞ்சு வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் மீன ராசிக்காரங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பை ஷேர் பண்ணேன். இப்போ அடுத்ததாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, இதனால் உங்கள் ராசிக்காரங்க என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கான கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு, ராசியில் ராகு. இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிரகநிலைகள் பல வரப்போகுது. இதில் கிரக மாற்றங்களும் ஏற்படும். கிரக மாற்றங்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சூரியன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. 19ஆம் தேதி ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே 19ஆம் தேதி கலஸ்தரஸ்தானத்திலிருந்து சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தன்னை விட பிற நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் யார் சொல்லியும் நிந்தனை செய்யாதவர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு சேரும். நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்காத காரிய அனுகூலம் உண்டாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். தேடி போனதும் தானாகவே சேரும். அறிவு திறனானது உங்களுக்கு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. மனதைரியம் கூடும், மதிப்பு கூடும். மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு நாட்கள் தான் இனி வரக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஸோ அவ்வளவுதான், உங்களுக்கு ப்ளஸ் தான் இனி எல்லாமே. உத்தியோகத்தில் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க. உங்களில் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில் பாராட்டும் கிடைக்கும், பணியில் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும். அப்புறம் குடும்ப ரீதியாக நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும். பிள்ளைகளுடைய கல்வியில் மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கணும். தங்க நகை சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். ஸோ பெண்களுக்கு இனி வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி பிறகு அதிர்ஷ்டங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒரு உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம்தான். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். நெருக்கமானங்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. அதனால் வீண் மனஸ்தாபம் ஏற்படும். அதில் கவனமாக இருக்கணும். வழக்கத்தை விட செலவு கூடும், பார்த்துக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். ஸோ மாணவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆக மொத்தம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மீனராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு
இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.